வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்டர்போல்ட்ஸோட அந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் தான் படம் வரப்போகுது. பட் அந்த ப்ரொடக்ஷனில் வந்த முதல் நியூஸு நம்ம ஸ்டீவன் யான் இருக்காப்ல, அதாவது சென்ட்ரி அந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஸ்டீவன் யான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணப்பட்டிருக்காரு. அதாவது மார்வலால் அவர் ஃபயர் பண்ணப்படலை, மார்வல் வந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவன் யானே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போட்டு வெளில வந்துட்டாரு. ஸோ ஸ்டீவன் யான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரே இருக்க வேண்டியது அவர் ஏன் மெயில் போட்டு வெளில வந்தார், இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்குமா நீங்கள் கேட்கறதுன்னு புரியுது. எனக்கு என்ன ஒரு உள்குத்து இருக்கும் தான் தோணுது. அதே மாதிரி ஆப்வியஸாக இந்த படத்தோட பிளாட் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாகவே வெளில வந்திருக்கு. இந்த சமயத்தில் மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டீவன் யான் அஸ் சென்ட்ரி. ஸோ இது வந்து மார்வல் சைட்லேருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ஒரு கடத்தில் நம்ம மாதிரி ஸ்டீவன் யான் சென்ட்ரியாக வரப்போறாருங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நிறைய மார்வல் இன்சைடர்ஸும் ஸ்டீவன் யான் தான் அந்த படத்தை சென்ட்ரியா நடிக்க போறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சென்ட்ரியா வரப்போறன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. சென்ட்ரிக்கு பதிலாக இந்த படத்தில் தண்டர்போல்ட்ஸ்ல அவர் ஒரு முக்கியமான ரோல் ஸ்டீவன் யான் ப்ளே பண்றாருங்கிற மாதிரி தான் கன்ஃபார்மே செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ மார்வல் சைட்ல இருந்தும் வேற எந்த ஒரு அப்டேட் அவுட்லெட்ஸ் கிட்ட இருந்துமே பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் யான் சென்ட்ரியா தான் ப்ளே பண்றாருங்கிறத அவங்க கன்ஃபார்மே பண்ணல. பட் இதை அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணது யார் தெரியுமா? நம்ம ஸ்டீவன் யானோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராபர்ட் கர்க்மன், வாக்கிங் டெட்டோட கிரியேட்டர். ஸோ அவர் இந்த மாதிரி ஆம்னிமேன் கிரியேட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கொலாப் வச்சு லைவ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஆடியன்ஸ் கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆம்னிமேன் மாதிரியே நான் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கேரக்டருக்கு நான் தான் லாங் ஹேர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது வேற யாரோட சென்ட்ரி தான். ஸோ மார்வலில் சென்ட்ரிக்கு அந்த லாங் ஹேர் கொடுத்தது டேவிட் ஃபின்ச்ங்கிற ஆர்டிஸ்ட். ஸோ அவர் அதை நம்ம மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் சென்ட்ரியா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூப். நான் சொல்லிட்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்டீவன் யான் தான் இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தில் சென்ட்ரியா நடிக்கிறாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த காஸ்டியூம் டெஸ்ட்டுக்கு இந்த பக்கம் ஸ்டீவன் யான் போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எப்பவுமே எனக்கு வந்து இந்த ப்ளூ அண்ட் yellow காஸ்டியூம் தான் கொடுப்பீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. My good friend Stephen Yeun is playing the Sentry in a movie. Exciting. Yeah, he called me. He went in for a costume fitting. I hope I'm not. I don't think this is a spoiler or anything that'll get anybody in trouble. I don't know. Maybe we'll see. I don't care. I don't work for Marvel. What are they going to do to me? He called me and he said, I just came back from a costume fitting for the Sentry. I guess I only do superheroes that are yellow and blue. He said he was at the costume fitting and was like, oh crap. I forgot Invincible was yellow and blue. காரணம் ஆப்வியஸாக ஸ்டீவன் யான் இன்னொரு சூப்பர் ஹீரோவாக இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இன்வின்சிபிள் சீரிஸில் இன்வின்சிபிளாக வருது அவர் தான். ஸோ அதுலேயுமே ப்ளூ அண்ட் yellow சூட். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம சென்ட்ரிக்குமே ப்ளூ அண்ட் yellow சூட். ப்ளூ அண்ட் yellow தான் எனக்கு சூப்பர் ஹீரோ சூட்டாக எப்போவுமே அமைது. ஆனால் உண்மையிலே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாரு. அதை தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கர்க்மன் இந்த இன்டர்வியூ அப்போ சொல்லியிருப்பாரு. அதையுமே தாண்டி தெரியாதனமா அதை நான் உளறிட்டேனோ, ஆக்சுவலாக அது ஸ்பாய்லராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஸ்பாய்லராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்த கவலையுமே இல்லை, மார்வல் என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திமிராவும் பேச ஆரம்பிச்சாரு. ஆபிஸா ராபர்ட் கர்க்மன் இதுக்கப்புறம் மார்வலில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது தான். ஏன்னா அவரே வாக்கிங் டெட் கிரியேட்டர்ஸ். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பக்கம் மார்வலால் ராபர்ட் கர்க்மனுக்கு பிரச்சனை வராது. பட் இந்த உண்மையை போட்டு உடச்ச நம்ம ஸ்டீவன் யானுக்கு பிரச்சனை வராதானங்க செய்யும். அப்போவே நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் மார்வல் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஸ்டீவன் யான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து ட்ராப் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்கிற அந்த சமயத்தில் மார்வலே உள்ள போந்து நாங்கள் உங்களை ஃபயர் பண்ண விரும்பல, நாங்கள் அஃபிஷியலாக நீங்கள் இருக்க விஷயத்தை கன்ஃபார்ம் செய்யாத அந்த சமயத்தில் நீங்களா ட்ராப் ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களும் தோண வைக்குது. ஸ்டீவன் யான் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் நான் இந்த ரோல் ப்ளே பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். பட் எனக்கு ஒரு ஷெட்யூலிங் பிரச்சனை நடந்துருச்சு. ஸோ இந்த ரோல் நான் ப்ளே பண்ணுற அதே சமயத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட்லேயுமே நான் ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகிற அந்த சமயத்தில் நான் அந்த சென்ட்ரி ரோலை விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஷெட்யூலிங் பிரச்சனை இப்போதைக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்க தான் செய்யுது. காரணம் WGA ஸ்ட்ரைக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மாற்றி ஷஃபிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கான்டாக்டை இப்போதைக்கு மாற்ற ட்ரை பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஷெட்யூலிங் பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்காங்க. கிறிஸ்துவன்ஸ் கூட அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து ஷெட்யூலிங் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஷெட்யூலிங் பிரச்சனை தான் இப்போதைக்கு ஸ்டீவன் யானுக்குமே வந்திருக்கு. பட் யோசிச்சு பாருங்க, எது பெரிய ரோல்? ஆப்வியஸா MCUங்கிற மிகப்பெரிய பிரான்ச்சைஸ் கீழே வர அந்த சென்ட்ரி ரோல் தான் மிகப்பெரிய ரோல். அண்ட் இந்த சென்ட்ரி இந்த ஒரு படத்தோட விட மாட்டாங்க. செம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பில்டுங்கிறது இந்த சென்ட்ரிக்கு நடக்க தான் போகுது. அண்ட் செம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் கூட, ஒரு அழகான கேரக்டர் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிக்கு வந்து சூப்பராகவே கொடுக்கலாம். மார்வல் சப்போஸ் ரைட்டிங் பக்காவாக பண்ணாங்கன்னா இந்த சென்ட்ரி நிறைய பேரோட மனசில் நிற்கக்கூடிய அண்ட் பாசிபிளி ஒரு சூப்பர்மேன் லெவலுக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டிருக்க ஒரு சூப்பர் ஹீரோ தான். அண்ட் இது கண்டிப்பா நம்ம ஸ்டீவன் யானுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பாட்லைட்டை கொடுக்க தான் செய்யும். இந்த ரோல் அவர் வேணாம்னு சொன்னதாங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இந்த ரோல்ல நடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீவன் யான் கூட இந்த பக்கம் மார்வல் பேசியிருப்பாங்க. போன வருஷமே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்க இந்த சமயத்தில் ஸ்டீவன் யான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போதே கண்டிப்பா அடுத்த 2-3 படங்களுக்கு நான் வரதான் போறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா 2-3 படம் சேர்த்து தான் சைன் பண்ணியிருப்பாரு. தண்டர்போல்ட்ஸ்க்கு மட்டுமே ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வைக்க மாட்டாங்க மார்வல். ஸோ அப்கமிங் 2-3 ப்ராஜெக்ட்ஸுமே சேர்த்து தான் அந்த பக்கம் ஸ்டீவன் யான் சைன் பண்ணியிருக்கணும். காஸ்டியூம் டெஸ்டே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்ல செஞ்சிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் காஸ்டியூமே அவருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் ஸ்டீவன் யான் வேணாம்னு சொல்லணும்? மார்வல் ஆக்சுவலாக தண்டர்போல்ட்ஸ்க்குள்ள
புக்கில் சென்ட்ரி வர விஷயத்தை கன்ஃபார்ம் செய்யலை. அந்த ஒரு விஷயத்தை ராபர்ட் கக்மன் தான் பார்த்தீங்கன்னா உளறி இருப்பார். ஸோ அதை தாண்டி நிறைய இன்சைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை லீக்காக வச்சிருக்க அந்த சமயத்தில் ஒருவேளை சென்ட்ரியை தண்டர்போல்ட்ஸ்ல வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்துறாங்களோ. ஆக்சுவலாக கிடைச்ச இந்த ரூமர் படி நம்ம சென்ட்ரியோட 3 வெர்ஷனுமே காமிச்சிருவாங்களாம். ராபர்ட் ரெனால்ட்ஸ் அவருடைய ஹியூமன் வெர்ஷன். ஸோ அந்த சமயத்தில் அவர் கிட்டத்தட்ட நம்ம ப்ரூஸ் பேனர் மாதிரி தான் இருப்பார், சொங்கியா இருப்பார். அவருடைய அந்த சென்ட்ரி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லானது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏரிஸ் காட் ஆஃப் வாரே 2 பிச்சு போட்டவர். அதை தொடர்ந்து அவருடைய ஆல்டர்னேட்னு சொல்கிறத விட லைக் ஒரு டார்க்கர் வெர்ஷன் தான் வாய்டுன்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர். அன்னியன் மாதிரியாக நீங்கள் கேட்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கலாம். பட் வாய்ட் இஸ் மோர் லைக் ஒரு செப்பரேட் என்டிட்டிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க காமிக்கில். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அதை மூவி வெர்ஷனில் ஒரு வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நம்ம சென்ட்ரி மைண்டுக்குள்ளே இருக்க ஒரு தனி ரெல்ம் தான் இது. அதாவது வாய்டுங்கிறது ஒரு தனி ரெல்ம் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ரெல்மில் இருக்க வாய்டுக்குள்ளே இருந்து நம்ம சென்ட்ரியை காப்பாற்றுறது தான் தண்டர்போல்ட்ஸோட பிளானாகவே இருந்திருக்கு. ஸோ தண்டர்போல்ட்ஸை அனுப்புனதுக்கு காரணமே சென்ட்ரியை காப்பாற்ற தான். வாய்டுக்குள்ளே இருந்து அந்த ரெல்முக்குள்ளே இருந்து நம்ம சென்ட்ரியை காப்பாற்றி வெளில கொண்டு வரணும். அதுதான் இந்த தண்டர்போல்ட்ஸோட பிளானாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிஷனுக்கே நம்ம போகிறோங்கிறது தெரியாம தான் இந்த டீம் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு மிஷனை ஏற்று நடத்திருப்பாங்க. பட் அந்த மிஷன் வந்து ஒரு சூசைட் மிஷன் தெரிஞ்சிட்ட அப்புறம் இந்த மிஷனை கொடுத்தவங்களே போட்டு தள்ளுறதுக்காகவே இந்த தண்டர்போல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிஷனுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்களாம். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் லைக் அந்த சூசைட் ஸ்குவாட் மாதிரி தான் நம்ம போகிற மிஷனில் கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ நம்ம சாவறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம மிஷனுக்கு காமிச்சா பார்த்தீங்களா ஒருத்தன் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் கம்ப்ளீட்டாக அந்த மிஷனுக்கு ஆப்போசிட்டாகவே திரும்புற மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இந்த டீமுக்குள்ள யாருக்குமே ஒரு ஒற்றுமை இருந்திருக்காது. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவங்களுக்கு ஒற்றுமை வர மாதிரி கதை எழுதிருக்காங்க. நம்மள அந்த சூசைட் மிஷனுக்கு அமிச்சவன நாம போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி அந்த ஒரு டீம் ஒன்னா செட்டமாக தான் கதையை எழுதப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஃபிஷியல் சினாப்சிஸ்ல அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தண்டர்போல்ட்ஸ் சென்ட்ரி கூடவே சண்டைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரி ஆப்வியஸாக அசால்ட்டாகவே எல்லாருமே பஸ்மமாக்கிடுவாரு. பட் இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரிக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி லைக் அன்னியன் மாதிரிங்க. அண்ட் உண்மையிலேயே அந்த கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட் சூப்பராக அந்த காமிக்ல இருக்க மாதிரி காம்ப்ளெக்ஸாக எழுதி இருந்தாங்கன்னா இந்த சென்ட்ரி ரோலை ப்ளே பண்ணுற வர ஆக்டருக்கு நிறைய பேர் ஃபேன் ஆயிடுவீங்க. அளவுக்கு காம்ப்ளெக்ஸான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணியாங்கணும். ஸோ ஸ்டீவன் எனக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இந்த கேரக்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொட்டன்ஷியல் வேணான்னு சொல்லும் போது தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ராபர்ட் கேக்மேன் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் யோசிக்கலாம். பட் பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்க. மேபி ரீகாஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து மார்வல் ரீகாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்வல் அஃபிஷியலாக ஸ்டீவன் ஏன் கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லலையே. மார்வல் சைடில் இருந்து அப்டேட் வராத அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ இது மோர் லைக் ஒரு அஃபிஷியல் அப்டேட், மோர் லைக் ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ரீச்சர் கேரக்டர் அவர் தான் நல்லாயிருக்கும் சொல்கிறீங்க. அவர் வந்து பல்காக இருக்காரு, ஓகே. சென்ட்ரிக்கு சூட் ஆவார். பட் அதே சமயத்தில் ராபர்ட் ரெனால்ட்ஸுக்குமே சூட் ஆகணும். சொங்கி மாதிரி ஒரு கேரக்டருமே இருக்கணும். ஸோ நிறைய பேர் ஹென்ரி கவலும் சொல்லுவீங்க. ஃபிசிக்கல் பில்ட் சூப்பராக தான் இருக்குது. சூப்பர்மேனாக ஆல்ரெடி பார்த்தாச்சு, விச்சராகவும் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் சென்ட்ரிக்கு லாங் ஹேர் இருக்கும், விச்சருக்குமே லாங் ஹேர் இருக்கும். ரெண்டுமே அவருக்கு பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்போது சென்ட்ரியாக அவர் வந்து ப்ளே பண்ணலாம், சான்சஸ் அதிகம். பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் அகெயின் அந்த பக்கம் சூப்பர்மேனாக இருந்துட்டு இந்த பக்கம் சென்ட்ரியாக வந்தால் ஃபேன்ஸே மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஹென்ரி கவல் இந்த பக்கம் சென்ட்ரியாக வந்தால் நல்லா இருக்கும் தாச்சு கீழே காப்பாங்க. நிறைய பேர் கியானு ரீவ்ஸ்னு சொல்கிறீங்க. அவருக்குமே லாங் ஹேர் இருக்குது தான், பட் வயசாகிடுச்சுங்க. ஸோ சென்ட்ரியாக கொஞ்சம் ஃபிசிக்கல் பில்ட் வேணும்ல. கேனு ரீவ்ஸை கோஸ்ட் ரைடராக போட்டால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு என்னமோ இதுக்கு சூட் ஆக மாட்டாருன்னு தோணுது. பட் இதை தாட்டி உங்கள் மைண்டில் வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை ஸ்டீவன் யானியே திரும்ப ரீகாஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? உங்கள் தாச்சா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீப்பட்டு இருந்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.